ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இது எம்சிஇ டைம் பாஸ். ஸோ எம்சிஇ டைம் பாஸில் மறுபடியும் நம்ம ஒரு குவிஸ் கேம் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் குவிஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிக்சார் குவிஸில் இது வரைக்கும் பிக்சார்கிட்டேருந்து வந்த சில பல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது இது கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2022 இது நம்ம கிரியேட் பண்ணதில்லை, ஆல்ரெடி வேறு யாரோ கிரியேட் பண்ணி வச்சிருந்ததை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது 2022. ஸோ 22 வரைக்கும் பிக்சார் கிட்டேருந்து என்னென்ன படங்கள் வந்து அந்த படங்கள்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அந்த படங்கள் பேர் என்னன்னு நம்ம கெஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த படங்கள்ல வந்து கேரக்டர்ஸ் என்னன்னு கெஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த படங்கள் ரிலீஸ் ஆன இயர் என்னன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 16 கொஸ்டினுக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ பிக்சார் படங்கள்ல எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தெரியும், பட் கொஞ்சம் டீப்பாக கேட்டாங்கன்னா தெரியாது. ஸோ பார்ப்போம் எத்தனைத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம எம்சி டைம் பாஸ்ல போடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்சி டைம் பாஸ்ல வேற என்ன வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்ததுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதையுமே நம்ம ட்ரை பண்ணி போடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடும். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இந்த ப்ளே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இப்போ நான் ப்ளே சோலோ கொடுக்குறேன்னா நான் மட்டும் இந்த 16 கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் பண்ணி போயிடுவேன். ஸோ இது 1 vs 1 லைவ் சேலஞ்ச் போடும்போது இப்போ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பப்ஜியில் இல்லை வெதர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் லூடோ விளாட்னாலுமே ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஒருத்தர் கூட விளாடுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரூம் அப்படின்றத கிரியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த நான் கிரியேட் பண்ணுற ரூம் ஐடி மூலிமா வேறு யாராவது என் கூட கனெக்ட் பண்ணி ஸோ 2 பேருமே ஆன் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி யார் நிறைய ஆன்சர் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது குரூப் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அதே மாதிரி தான். ஸோ 1 vs 1 இல்லாமல் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் ஹோஸ்ட் ஒருத்தவங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ கிரியேட் பண்ணும்போது ஸோ இப்போ ஹோஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்ன ஹோஸ்ட்னு சூஸ் பண்ணிட்டேன்னா நான் கொஸ்டின் கேட்கும்போது அந்த குரூப்பில் இருக்க ஒரு 4 பேரும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வெப்சைட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி யாரெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எம்சி டைம் பாஸ் வீடியோஸ் வந்து லைவ் போடுவோம். ஸோ லைவாக கண்டக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம லைவ் சேலஞ்ச் எல்லாத்தையுமே நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம சோலோவே ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிக்சார் மூவி? கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி தான். ஸோ டாய் ஸ்டோரி அண்ட் அதுக்கப்புறமா பக் லைஃப் வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா டாய் ஸ்டோரி 2 வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் டாய் ஸ்டோரி 1 தான் ஃபர்ஸ்ட் வந்த மூவி. கரெக்டு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பக் லைஃப் எடுத்திருப்பாங்க. Which of the movie did not win the Oscar for the best animated feature? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர் இங்க் வாலி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தது. ஸோ அது வாங்கியிருக்குமா டவுட் தான். பிரேவ் எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர் இங்க் இல்லை சோலாக தான் இருக்கும். நான் மான்ஸ்டர் இங்க்லேயே போகிறேன். ஓகே, கரெக்டு தான். மான்ஸ்டர் இங்க் தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வின் பண்ணல. As of October 2000, beside Toy Story 3, what is the only other Pixar movie nominated for Best Picture? So, Toy Story 3 தவிர்த்து வேறு எது இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ராட்டட்யூ இல்லைனா வாலியாக தான் இருக்கும். ஸோ நான் வாலி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே ஓகே அப் மூவி எடுத்திருக்கு போல. ஹூ டைரக்டட் டாய் ஸ்டோரி? ஓ மை காட், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன்னா பிராட் பேர்ட் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி 5க்கு அவர் ரிட்டர்ன் ஆகிறதா நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஓகே, ஜான் லெஸ்டர். ஓகே, அப்போ பிராட் பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் நினைக்கிறேன். பட் நான் ஏதோ நான் நியூஸ் கேள்விப்பட்டிருந்தேன். ஆஃப்டர் டாய் ஸ்டோரி வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி டு கெட் அ சீக்வல்? இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் மூவி தான். இல்லை, கார்ஸ் எனக்கு தெரிஞ்சு கார்ஸ் ஆமாம். ஏன்னா கார்ஸ் தான் அதுக்கப்புறமா வந்துருந்தது. பட் பக் லைஃபுக்கு தான் சீக்குவல் வரும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பிக்சார் இப்போ ரீசெண்டாகவும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. விச் ஆஃப் தி மூவிஸ் ஹஸ் த ஹையஸ்ட் ரோட்டன் டொமேட்டோஸ் கிரிட்டிக் ஸ்கோர்? ஆன்வர்ட், லைட் இயர், ராட்டட்யூ. ஃபைண்டிங் நிமோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. சொல்லலை ஃபைண்டிங் நிமோ. பட் எனக்கு ராட்டட்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் விச் கண்ட்ரி டஸ் பிரேவ் டேஸ் பிளேஸ்? ஓகே, ஆக்சுவலி பிரேவ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். பட் எந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் மற்ற படங்கள்லாம் நிறைய ரிப்பீட் டைமில் பார்த்துருக்கேன். பிரேவ்டு நான் அவ்வளோ அந்தளவுக்கு பார்த்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அயர்லாண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸ்காட்லாண்ட். அதான் பிரேவ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒன் டைம் தான் வாட்ச் பண்ணியிருக்கேன். பிக்சாரில் வேறு எல்லா படங்களும் நான் நிறையா டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். பட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மூவிஸ் வாஸ் நாட் டைரக்டட் பை பிக் டைரக்டர்? ஓகே, மான்ஸ்டர் இன்க் இன்சைட் அப், கோகோ.
கொக்கோ இன்சைட் அவுட் இல்லை அப்போ மான்ஸ்டரிங் கொக்கோ. ஓகே, என்னப்பா இது? ஓகே, இந்த மாதிரி பிக்சார் இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் நினைக்கல. காஸ் 3 வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 2017 வந்ததுன்னு நினைக்கிறேன். 2015 இருக்கும். ஓகே, 17 தான். ஓகே, வாட் ஷார்ட் பிளேஸ் பிஃபோர் அ பக் லைஃப்? ஓகே, ஷார்ட்ஸ். ஓகே, பிக்சார் கிட்ட இருந்து ஷார்ட்ஸ் வந்தது. ஓகே, டைனி டாய் எனக்கு தெரியல, பட் டைனி டாயாக இருக்கலாம். கிரின்ஸ் கேம். ஓகே, ஷார்ட்ஸ் நான் பார்த்ததில்ல. வாட் இஸ் த கேரக்டர் நேம்? ஆப்வியஸ்லி பிக்கி. இங்கே பிக்கி தெரியும், பட் இந்த மாதிரி ஓ ஹேமா. ஓகே, நம்மளுக்கு பிக்சரை பற்றி இன்னும் நிறைய தெரியல போல். மறுபடியும் எல்லா மூவிஸையும் ரீவாட்ச் போட வேண்டியதான். விச் வாஸ் த மூவி ரிலீஸ் ஃபர்ஸ்ட்? இன்க்ரெடிபிள்ஸ். மான்ஸ்டர் இன்க். What Canadian city does Turning Red take place? Canadian city. ஓகே, இந்த அளவுக்கு நம்மளை கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாமல் போச்சு. டொராண்டோ இல்லை மோன்ட்ரியல். டொராண்டோ தான் ஃபஸ்ட்டே அதை தான் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன் பார்த்துட்டேன். விச் ஆக்டர் பிளேட் பஸ் லைட் இயர்? டாம் ஹாங்க்ஸ், கிறிஸ் இவான்ஸ், ஜானி டெப், கிறிஸ் இவான்ஸ், டிம் ஹாலண்ட். நான் டாம் ஹாங்க்ஸ் தான் இருக்கணும். பேபி நான் டாம் ஹாங்க்ஸே போகிறேன். கிறிஸ் இவான்ஸ். ஓ, இப்போ லேட்டஸ்டாக வந்த பஸ் லைட்டு. ஓகே, அதில் கிறிஸ் இவான்ஸ் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் நான் பழைய டாய் ஸ்டோரி மூவிஸ்க்கு போயிட்டேன். ஓகே, விச் கேரக்டர் இஸ் ஃப்ரம் த கார் சீரீஸ்? ஆட்டோ லூயிஜி. ஓகே, வாட் வாஸ் ஜான் ராட்டர் வாய்ஸ் இன் பக் லைஃப்? ஃப்ளிக். பீட்டி ஃப்ளை. ஓகே, எவ்வளோ 5. ஓகே, நமக்கு பிக்சரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல போல். நம்ம இன்னும் பிக்சார் கிஸ் பார்ட் 1 எக்ஸ்பர்ட் ஆகலை. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம தப்பாக சொன்ன ஆன்சர்ஸ். ஆக்சுவலி பிக்சர் அந்த கேரக்டர் நேம்லாம் தெரிஞ்சிருந்தா நமக்கு சொல்லியிருக்கலாம், பட் எந்த அளவுக்கு டீப்பாக கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. 5 அப்படின்றது ஒரு அந்தளவுக்கு பேட் ஸ்கோர் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி நிறையான ஃபன்னான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம எம்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு அவசரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ எம்சி சைனிங் ஆஃப்.